அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவையில் உருவ பொம்மையை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். உருவ பொம்மையை எரித்தபடி சாலையில் ஓடிய போது போலீசார் அதனை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். பிரதமர் மோடி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவையில் உருவ பொம்மையை எரித்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. கோவை அவிநாசி சாலை மசக்காளிபாளையம் சந்திப்பு பகுதியில் முற்போக்கு இயக்கத்தினர் உருவ பொம்மையை எரித்தபடி சாலையில் ஓடிய போது அதனை போலீசார் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். நிச்சயமாக, அதாவது பீகார் மற்றும் ஒரிசா தேர்தல் பிரச்சாரங்கள் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பீகாரிகளை அடித்து தாக்குவதாகவும், அதே போன்று ஒடிசா தேர்தலின் பொழுது பூரி ஜெகநாதர் கோவிலினுடைய சாவி என்பது தமிழர்கள் கையில் இருக்கிறது என்ற வகையிலும் தமிழர்களை அவமரியாதையாக பிரதமர் நரேந்திர மோடி ஆகட்டும், அதே போன்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவாகட்டும் பேசி வருகிறார்கள் என்ற அடிப்படையில் தான் முற்போக்கு இயக்கங்கள் சார்பில் இன்று பிற்பகல் தமிழகம் வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கருப்பு கொடி காட்டக்கூடிய போராட்டத்தில் இந்த முற்போக்கு இயக்கங்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் இந்த போராட்டமானது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இதில் தமிழ் புலிகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள், சுமார் ஒரு 20க்கும் மேற்பட்ட அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். நேற்றைய தினமே இந்த போராட்டத்திற்கான அறிவிப்பு என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. விமான நிலைய சந்திப்பு பகுதியில் இந்த போராட்டம் நடத்துவதாக திட்டமிட்டிருந்த நிலையில அந்த பகுதியில் காவல்துறையினர் அனுமதி மறுத்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்துதான் தற்பொழுது அவிநாசி சாலை சற்றே ஒரு அமைதியான நிலைக்கு கொண்டு வந்து இருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில மேலும் வேறு யாரேனும் இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள், முற்போக்கு இயக்கத்தை சார்ந்தவர்கள் இந்த பகுதியில் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலும் காவல்துறை அந்த ஓரத்தில் நின்று இருக்கக்கூடியவர்களையும் தொடர்ந்து கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் காவல்துறை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.